ஒரு வெப்பநிலைமானியை பயன்படுத்தி வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஏ. ஒளிச்செறிவை அளவிடுவதன் மூலம். பி. ஒரு திடப்பொருளின் சுருக்கத்தை அளவிடுவதன் மூலம். சி. ஒரு திரவத்தின் விரிவடைதலை அளவிடுவதன் மூலம். டி. மின் தடையை அளவிடுவதன் மூலம். சரியான பதில் சி. ஒரு திரவத்தின் விரிவடைதலை அளவிடுவதன் மூலம். சரியான விடை சி. சோகஸ்மெலி வெப்பமடையும் போது திரவங்கள் சீராக விரிவடையும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வெப்பநிலைமானி செயல்படுகிறது. இதில் உள்ள பாதரசம் அல்லது ஆல்கஹால் வெப்பத்திற்கு ஏற்ப விரிவடைவதை வைத்து வெப்பநிலை கணக்கிடப்படுகிறது. நுகரப்படும் மின் ஆற்றலின் அலகு என்ன? ஏ. ஆம்பியர் ஆம்பியர். பி. ஜூல் ஜூல். சி. கிலோவாட் மணி கிலோவாட் ஆர். டி. வோல்ட் வோல்ட். சரியான பதில் சி. கிலோவாட் மணி கிலோவாட் ஆர். சரியான விடை சி. சோகஸ்மெலி மின்னாற்றல் என்பது மின்திறன் மற்றும் நேரத்தின் பெருக்கற்பலன் ஆகும். இதன் வணிக ரீதியான அலகு கிலோவாட் மணி kWh ஆகும். ஒரு கிலோவாட் மணி என்பது 3.6 ஜூல்களுக்கு சமம். தவறான விடைகள். ஏ. ஆம்பியர் என்பது மின்னோட்டத்தை அளவிடும் அலகு ஆகும். மெண்டலின் வேறுபட்ட பண்புகளின் பண்புக்கூறுகள் இணைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏ. மரபணுக்கள் ஜீன்ஸ். பி. அல்லீல்கள் அல்லீல்ஸ். சி. காரணிகள் ஃபேக்டர்ஸ். டி. புறத்தோற்றங்கள் ஃபீனோடைப்ஸ். சரியான பதில் சி. காரணிகள் ஃபேக்டர்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி மெண்டல் தனது மரபியல் சோதனைகளில் பண்புகளை கடத்தும் காரணிகளை காரணிகள் ஃபேக்டர்ஸ் என்றே அழைத்தார். பிற்காலத்தில்தான் இவை ஜீன் அல்லது மரபணுக்கள் என்று பெயரிடப்பட்டன. ஓர் இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் பொதுவாக எந்த வகை அயனிகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன? ஏ. நேர் அயனிகள் மட்டும். பி. நடுநிலை அணுக்கள் மட்டும். சி. எதிர் அயனிகள் மட்டும். டி. நேர் அயனிகள் மற்றும் எதிர் அயனிகள் இரண்டும். சரியான பதில் டி. நேர் அயனிகள் மற்றும் எதிர் அயனிகள் இரண்டும். 1. ஓர் இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் 2 சேர்மங்களில் உள்ள அயனிகள் தங்களுக்குள் இடமாற்றம் செய்து கொண்டு 2 புதிய சேர்மங்களை உருவாக்குகின்றன. இதில் நேர் அயனிகள் கேஷன்ஸ் மற்றும் எதிர் அயனிகள் ஆனியன்ஸ் ஆகிய இரண்டும் தங்களின் இணைகளை மாற்றிக்கொள்கின்றன. வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது ஒரு வாயுவின் அழுத்தம் மற்றும் கன அளவு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை விவரிக்கும் விதி எது? ஏ. கே-லூசாக்கின் விதி கே-லுசாக்ஸ் லா. பி. அவகாட்ரோ விதி ஆவோகாட்ரோஸ் லா. சி. சார்லஸின் விதி சார்ல்ஸ் லா. டி. பாயிலின் விதி பாய்ல்ஸ் லா. சரியான பதில் டி. பாயிலின் விதி பாய்ல்ஸ் லா. பாயிலின் விதியின்படி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இது P1V என வெளிப்படுத்தப்படுகிறது. ஏ. கே-லூசா விதி மாறாத கன அளவில் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை தொடர்புபடுத்துகிறது. தைராய்டு ஹார்மோன்கள் சாதாரண உடலை பராமரிக்க உதவுகின்றன. ஏ. வெப்பநிலை. பி. திரவ நிலைகள். சி. இரத்த அழுத்தம். டி. குளுக்கோஸ் அளவுகள். சரியான பதில் ஏ. வெப்பநிலை. 4. தைராய்டு சுரப்பி சுரக்கும் தைராக்சின் ஹார்மோன் உடலின் அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதத்தை BMR ஒழுங்குபடுத்துவதன் மூலம் உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறது. இது உடலின் ஆற்றல் உற்பத்தி மையமாகச் செயல்படுகிறது. ஒரு கலோரியின் வரையறையில் நீரின் எந்த குறிப்பிட்ட பண்பு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. அதன் பருப்பொருள் நிலை. பி. அதன் அடர்த்தி. சி. அதன் கன அளவு. டி. அதன் நிறை. சரியான பதில் டி. அதன் நிறை. 6. ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. இதில் நீரின் நிறை மாஸ் ஒரு முக்கிய அளவுகோலாகும். தி பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மொமெண்ட்ஸ் என்ற தலைப்பில் வனவிலங்குகள் பற்றிய புகைப்பட புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஏ. 1973. பி. 2022. சி. 2014. டி. 1992. சரியான பதில் சி. 2014. சரியான விடை
சி சோகஸ்மெலி தி பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மொமெண்ட்ஸ் என்ற புகைப்பட புத்தகம் 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது வனவிலங்குகளின் அரிய தருணங்களை தொகுத்து வழங்கிய ஒரு முக்கியமான ஆவணமாகும். பின்வருவனவற்றுள் எது எரிபொருளுக்காக பயன்படுத்தப்படும் வாயுவாக பட்டியலிடப்படவில்லை? ஏ. உற்பத்தி வாயு ப்ரொடியூசர் கேஸ். பி. ஆக்சிஜன் வாயு ஆக்சிஜன் கேஸ். சி. நிலக்கரி வாயு கோல் கேஸ். டி. உயிரி வாயு பயோகேஸ். சரியான பதில் பி. ஆக்சிஜன் வாயு ஆக்சிஜன் கேஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி ஆக்சிஜன் ஒரு எரிபொருள் அல்ல, ஆனால் அது மற்ற பொருட்கள் எரிவதற்கு துணை புரியும் ஒரு வாயுவாகும். எரிபொருள்கள் எரியும் போது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து வெப்பத்தை வெளியிடுகின்றன. கனமான துகள்கள் படிவதை உள்ளடக்கிய கூறுகளுக்கு இடையிலான அடர்த்தி வேறுபாட்டை பயன்படுத்தும் பிரித்தல் முறை எது? ஏ. வடிகட்டுதல் ஃபில்ட்ரேஷன். பி. கையால் தெரிந்தெடுத்தல் ஹேண்ட் பிக்கிங். சி. வண்டலாக்குதல் செடிமெண்டேஷன். டி. தெளியவைத்து இருத்தல் டீகென்டேஷன். சரியான பதில் சி. வண்டலாக்குதல் செடிமெண்டேஷன். சரியான விடை வண்டலாக்குதல் என்பது ஒரு திரவத்தில் கரையாத கனமான துகள்கள் புவியீர்ப்பு விசையினால் அடியில் தங்குவதைக் குறிக்கும். இது துகள்களின் அடர்த்தி வேறுபாட்டை பயன்படுத்தி பிரிக்கும் முறையாகும். மெக்னீசியம் ஆக்சைடில் ஏம்ஜிஓ மெக்னீசியத்தின் இணைத்திறன் என்ன? ஏ. 2. பி. 3. சி. 1. டி. 0. சரியான பதில் ஏ. 2. 1. மெக்னீசியத்தின் அணு எண் 12, அதன் எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 2 ஆகும். இது நிலைப்புத்தன்மை பெற 2 எலக்ட்ரான்களை இழக்கிறது. எனவே மெக்னீசியம் ஆக்சைடில் ஏம்ஜிஓ மெக்னீசியத்தின் இணைத்திறன் 2 ஆகும். பி. 3 என்பது அலுமினியம் போன்ற தனிமங்களின் இணைத்திறன். எந்த அடிப்படை துகளுக்கு சார்பு மின்னூட்டம் 0 உள்ளது? ஏ. புரோட்டான் புரோட்டான். பி. எலக்ட்ரான் எலக்ட்ரான். சி. அயனி அயான். டி. நியூட்ரான் நியூட்ரான். சரியான பதில் டி. நியூட்ரான் நியூட்ரான். சரியான விடை டி. சோகஸ்மெலி நியூட்ரான் என்பது அணுக்கருவில் உள்ள மின்சுமையற்ற 0 ஒரு துகள் ஆகும். இதனை ஜேம்ஸ் சாட்விக் கண்டறிந்தார். இதன் நிறை புரோட்டானின் நிறைக்கு ஏறக்குறைய சமமாக இருக்கும். தவறான விடைகள் ஏ. புரோட்டான் என்பது நேர் மின்சுமை 1 கொண்ட துகள் ஆகும். அணுக்கள் ஒரு எளிய முழு எண் விகிதத்தில் இணையும் சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. பென்சீன் பென்சீன். பி. சுக்ரோஸ் சுக்ரோஸ். சி. மீத்தேன் மித்தேன். டி. குளுக்கோஸ் குளுக்கோஸ். சரியான பதில் டி. குளுக்கோஸ் குளுக்கோஸ். 6. டால்டனின் அணுக் கொள்கைப்படி அணுக்கள் எளிய முழு எண் விகிதத்தில் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. குளுக்கோஸில் CrS126 கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் 1, 2, 1 என்ற எளிய விகிதத்தில் உள்ளன. வெப்ப ஆற்றல் மற்றும் வெப்பநிலை இடையேயான உறவில் வெப்பநிலை எவ்வாறு கருதப்படுகிறது? ஏ. பரிமாற்றம். பி. காரணம். சி. மூலம். டி. விளைவு. சரியான பதில் டி. விளைவு. வெப்ப ஆற்றல் என்பது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலாகும். இது ஒரு காரணமாக செயல்படுகிறது. வெப்பநிலை என்பது அந்த வெப்ப ஆற்றலால் ஏற்படும் விளைவு அல்லது அளவீடு ஆகும். மூளையின் எந்த பகுதியில் வாந்தி மையம் அமைந்துள்ளது? ஏ. முகுளம் மெடுல்லா ஒப்லாங்கட்டா. பி. இரைப்பை உடல் ஸ்டமக் பாடி. சி. பெருமூளை செரெப்ரம். டி. ஹைப்போதாலமஸ் ஹைப்போதலாமஸ். சரியான பதில் ஏ. முகுளம் மெடுல்லா ஒப்லாங்கட்டா. மூளையின் பின் பகுதியில் உள்ள முகுளம் மெடுல்லா ஒப்லாங்கட்டா வாந்தி எடுத்தல், இருமுதல் மற்றும் தும்முதல் போன்ற தன்னிச்சையற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் மையமாகும். இது இதயத் துடிப்பு மற்றும் சுவாசத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள P1V என்ற உறவின்படி எந்த மாறி அழுத்தத்திற்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது? ஏ. அடர்த்தி. பி. வெப்பநிலை. சி. மோல்கள். டி. பருமன். சரியான பதில் டி. பருமன். 1. பாயில் விதியின்படி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு V எதிர் விகிதத்தில் இருக்கும்.
அதாவது பருமன் குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும், பருமன் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும். ஒரு இயல்பு வாயுவிலிருந்து வேறுபடுத்தப்படும் வாயு வகை எது? ஏ. கலப்பு வாயு, கம்போசிட் கேஸ். பி. மந்த வாயு, நோபல் கேஸ். சி. நிலைம வாயு, இனர்ட் கேஸ். டி. நல்லியல்பு வாயு, ஐடியல் கேஸ். சரியான பதில் டி. நல்லியல்பு வாயு, ஐடியல் கேஸ். 6. நல்லியல்பு வாயு என்பது அனைத்து வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலைகளிலும் வாயு விதிகளை முழுமையாக பின்பற்றும் ஒரு கற்பனை வாயுவாகும். இயல்பு வாயுக்கள் மிக குறைந்த அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில் மட்டுமே நல்லியல்பு வாயுவைப் போலச் செயல்படும். அமெரிக்காவில் வீட்டுச் சுற்றுகளுக்கு வழங்கப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் வழக்கமான மின்னழுத்தம் என்ன? ஏ. 22-0-23-0 வி. பி. 50 ஹெர்ட்ஸ். சி. 60 ஹெர்ட்ஸ். டி. 11-0-12-0 வி. சரியான பதில் டி. 11-0-12-0 வி. சரியான விடை. அமெரிக்கா போன்ற நாடுகளில் வீட்டு உபயோக மின்சாரம் 110 முதல் 120 வோல்ட் மின்னழுத்தத்தில் வழங்கப்படுகிறது. இது குறைந்த மின்னழுத்தத்தில் இயங்கும் சாதனங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?